ஸோ ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் இப்போ போகிறீங்க, எனக்கு குளூட்டோதைன் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொன்னால் யாருமே உங்களுக்கு டைரெக்டாக போட மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி காலிவுட் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லாம் வந்தப்போ ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு பிரைட்டை தாண்டியுமே ரொம்பவே லைக் ஃபேர்னே சொல்லலாம். ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெஜிமென் எடுத்துப்பாங்க. மீன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யர் பேசிக் ஹைட்ரேஷன்னா தண்ணி குடிக்கிறதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். அது ஸோ இப்போது ஸ்கின்னை தவிர்த்து இப்போ ஹேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் இருக்குது, போட்டாக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஆக்சுவலி கெராட்டின் ட்ரீட்மெண்ட், ஸோ இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹேர் டைப். ஸோ ஹெல்தி ஹேராக இருக்குன்னா யூ கேன் டூ இட், பட் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி எடுக்காமல் எப்பயாவது தேவைப்படும் போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஸ்ருதி. ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் பினிரா பிளாட்பின் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் இஷ்யூஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றின டவுட்ஸ்லாம் அவங்ககிட்ட நம்ம கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ தேர் இஸ் லைக் ஒரு காமன் ஒரு மித்தா இல்லைன்னு எனக்கு தெரில, கர்ட் ரைஸ் அண்ட் ஃபிஷ் வந்துட்டு சாப்பிட்டோம்னா வந்துட்டு அது நல்லதில்லை, ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகிடுவாங்க. ஸோ அது உண்மையா? ஆக்சுவலி என்னோட தாத்தா பாட்டி அதை சொல்லியிருக்காங்க. இதை தயிர் எடுத்துக்காத, தயிர் சாப்பிட்டேன்னா எய்தர் தயிர் சாப்பிடு இல்லைன்னா ஃபிஷ் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் மெடிக்கல் ரீதியாக அதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, ஃபிஷ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சூடு. ஓகே, அதில் வந்துட்டு வேற எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் தான் அது கிரியேட் பண்ணுமே தவிர வேற எந்த எந்த சம்மந்தமும் கிடையாது. பார்த்தா சிக்கனுமே ஹீட் தானே? சிக்கன் இல்லை, யூஸ்வலாக இந்த காம்பினேஷனில் சொல்கிறாங்க. பட் கர்ட் வந்து கூலு, இது வந்து ஹீட்டு. ஸோ அப்போ வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு யூ கேன் டேக் இட். அதாவது ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் இடைவெளியில் வந்துட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் சேர்த்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது வந்துட்டு மெடிக்கல் ரீதியான எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு. ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது நம்ம குடலுக்கு அதை ஜீரணிக்கு தன்மை வந்து நம்ம கூலையும் இதையும் சேர்த்து சாப்பிட்டா டைஜஸ்டிவ் வந்துட்டு அது இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ தனித்தனியாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றது மெடிக்கல் ரீதியான எக்ஸ்பிளனேஷன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னீங்களே ஷேவிங் வேக்சிங்லாம் பண்ணுறாங்களே, இப்போ சில பேருங்கலாம் வந்துட்டு ஷேவ்லாம் பண்ணாதீங்க, வேக்ஸ்லாம் பண்ணாதீங்க, திரும்பி முடி வளரும்போது ரொம்ப திக்காக வளரும் அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? அது உண்மைதான். அப்படியா? ஆமாம். அது நான் என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வேக்ஸ் அண்ட் ரேசிங் டச் பண்ணாதீங்க நான் சொல்லியிருப்பேன். அப்பர் லிப்புக்கே போடுறாங்க, அப்பர் லிப் போட்டு அது நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அவங்க பண்ணுறவங்களோட ஸ்கின்னை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்கின்னோட அந்த மிருதுவான அந்த தன்மையே வந்துட்டு போயிடும். அது ஸ்கின் வந்து பாடியிலேயே மென்மையானது வந்துட்டு ஸ்கின் அது. ஓகே, ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக அதை ரேசர் போட்டு பண்ணும்போது அந்த மேல் ஸ்கின் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல் ஸ்கின் என்ன பண்ணுவாங்க, அவங்க டெய்லி வந்துட்டு ரேசர் போட ஷேர், அப்போ அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், அதை ரஃப்பாக இருக்கும், ஹார்ட் ஆயிரும். ஸோ இதே தன்மை வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு சில கேசஸ் ரிப்பீட்டேட்டிவாக, ஏன்னா அவங்களுக்கு வெளியே இறங்க முடியாது. ஸோ அதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்படின்றவங்க அவங்க ஸ்கின்னை டச் பண்ணி பார்த்தா நமக்கே அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ இந்த மாதிரி இதை வச்சுட்டு எப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து உண்மை. ஆக்சுவலி நீங்கள் ரெப்படேட்டிவாக நீங்கள் போட நம்ம முடி நம்ம கட் பண்ணி விடுறோம்ல, கட் பண்ணி விட்டா என்ன ஆகுது, அது மறுபடி வருதுல்ல. ஸோ இதே கான்செப்ட் தான் அது. ஆனால் இதில் ஒரே ஒரு ரிடக்ஷன் பண்ணக்கூடியது இந்த லேசர் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஸோ ஆஸ் காஸ்மெட்டாலஜிஸ்டாக ஹோம் ரெமெடிஸ்லாம் எதெல்லாம் ஒன்றா இது பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ இது வந்து இப்போ பழைய காலத்தில் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணாங்க. லைக் கடலை மாவு, மஞ்சள், சந்தனம், இதெல்லாம் நல்லது தான். பட் ஆனால் ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து நிறைய இப்போ கடலை மாவு இதெல்லாம் வந்துட்டு அதோட நேச்சர் என்னன்னா எக்ஸ்ஃபாலியேஷன்னா என்ன பண்ணுவோன்னா, நம்ம அந்த ஸ்கின்ல டெய்லி டெட் ஸ்கின் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். டெட் ஸ்கின் செல்லுன்னா நம்ம அது போயிட்டு புதிய ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா, இது ஓவராக டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடும். அது எது கடலை மாவு இந்த மாதிரி இதெல்லாம் டெய்லி போடும்போது அதோட அப்போ என்ன ஆகும், மேலே இருக்க டாப் ப்ரொடெக்டிவ் லேயரையே அது வந்து சேர்த்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணும்போது ஸ்கின்னோட ப்ரொடெக்டிவ் பேரியர் போகும்போது என்ன ஆகும்னா, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். அதாவது ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வாரத்துக்கு 1 நாளோ இல்லை வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணுறதுல தவறில்லை. ஆனால் டெய்லி வந்து சிலர் முகம் வெளுக்கணுன்னு டெய்லி கடலை மாவு போடுவாங்க. மஞ்சள் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சளுமே வந்துட்டு வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 நாள் யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணுறது வேண்டாம். அதே மாதிரி தான் ஹேருக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அரிசி தண்ணி, ரைஸ் வாட்டர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வித் லிமிட்டேஷன்.
எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஓவரா நான் வந்துட்டு வெளுக்கணும், ஓவரா எல்லாமே எல்லாத்துலேயும் ரொம்ப பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாம் ஓவரா போட்டு யூஸ் பண்ணோம்னா அது ஒரு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஆயிடும். எல்லாத்துக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஹோம் கேர் ரெமெடி இஸ் குட். பட் ஆனால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அது கடலை மாவுன்னா இவ்வளோ நாள்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. குவான்டிட்டியும் அது மாதிரி நிறைய போட்டு எப்படி இது பண்ணா அது என்ன ஆகும்னா ஸ்கின்ல சின்ன சின்ன தோரங்கள் இருக்கும், போர்ஸ்ன்னு இருக்கும். அது வழியாக தான் ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணும், மூச்சு விடும் அது. ஸோ அந்த நம்ம ஓவராக நம்ம போட்டு அதை வந்துட்டு பிளாக் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்கின்னுக்கு ப்ரீத் பண்ண முடிய மாதிரி ஆயிரும். ஸோ அது என்ன ஆகணும், அந்த போர்ஸில் போய் கிளாக் ஆயிரும், அதை அடைச்சிரும். அது அடைச்சிட்டு என்ன ஆகும், ஸ்கின்னோட அந்த நேச்சுரல் ப்ரீத்திங் டெண்டன்சி போய் தான் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து மாறுது. இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியல. ஸோ எல்லாமே வந்து அளவோட இருந்தால் நல்லது. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு குளோரின் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இறங்காமல் இருக்கிறதுக்கு ரீசனே குளோரின் தண்ணியில் போனால் டேன் ஆக்கிடுது. உண்மைதான் அது. ஸோ குளோரின் தண்ணி வந்து கண்டிப்பாக அதில் இறங்கினா டேன் ஆயிரும். ஆமாம், டேன் இருக்கும் அது. ஸோ அதாவது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த இதுலேருந்து தான் அவாய்ட் பண்ணணும். ஸ்கின் ஆக்சுவலி அந்த குளோரின் வாட்டர் நிறைய குழந்தைங்களுக்கு ஒத்துக்கலை ஆக்சுவலி. ஸோ அது வந்துட்டு உள்ளே இறங்கிட்டு வந்துட்டு வருவாங்க. நான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஸ்விம்மிங்க்கு நான் விடுறதே இல்லை கருத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் அதே இட் கெனாட் பி அவாய்டட். ஏன்னா ஸ்விம்மிங் பூல்னு அதில் குளோரின் ஆட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. பட் அதுலேருந்து வெளியே வரணும்னா மேபி டு சம் எக்ஸ்டென்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டு மேபி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பட் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் சில பேர்லாம் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் டெய்லியுமே போவாங்க, ஒர்க் அவுட் மாதிரி ஸ்விம்மிங் போவாங்க. பட் அவங்களோட ஸ்கின் டேன் ஆயிருக்காது. ஸோ அதெல்லாம் எப்படி டேன் ஆயிருக்காதுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? அப்பயும் அவங்க க்ளோவாக இருப்பாங்க, அது லைக் ஸ்டில் க்ளோயிங். அதனால அது ஒன்லி a doctor can tell. இப்போ நம்மளால வந்துட்டு நம்ம ஸ்கின் டேனாக இருக்கா இல்லையான்னு ஒருத்தக்கில் பார்த்தோன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி அவங்க அதுக்கு மேலே ஏதாவது போட்டுருக்கலாம், ஸ்கின்னுக்கு மேலே ஏதாவது லேயர் க்ரீம்ஸ் ஏதாவது போட்டுருந்தா நமக்கு டேனிங் வந்து வெளியே காமிக்காது அது. ஸோ டேனிங் இஸ் தேர். அதாவது 70 to 80% ஆஃப் கேசஸ்க்கு வந்து ஸ்விம்மிங் பூல் போனால் டேன் ஆகுது. இட்ஸ் ஏன்னா நான் என்னோட டெய்லி இதில் பார்க்குறது தான் அது. ஓகே. ஸோ அப்போ குளோரின் இல்லாமல் போனோம்னா இட்ஸ் சேஃப். ஆமாம் ஆமாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலிங். இப்போ வந்துட்டு முன்னாடிலாம் நம்ம டெய்லியும் எண்ணெய் வச்சு ஜடை பின்ட்டு போவோம். அப்போல்லாம் வந்துட்டு முடி கொட்டலை. ஆனால் இப்போ வந்துட்டு டெய்லி எண்ணெய் வைக்காதீங்க அதனாலே முடி கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிலிங் இஸ் குட். ஆயிலிங் நல்லது தான். ஆயிலிங்லேயுமே நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் தேங்காய் எண்ணெய் இருக்குது, கேஸ்டர் ஆயில், சிலர் ஆமணக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய இது இருக்குது. ஆயிலிங் வந்து ஆக்சுவலி எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஷைன் கொடுக்கும், நல்ல முடிக்கு நல்ல ஸ்ட்ரெங்தனிங் தான். பட் ஆனால் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் உள்ளவங்க யூஸ் பண்ணக்கூடாது. டேண்ட்ரஃப் இருக்குல்ல, பொடுகுன்னு உள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது ஆக்சுவலி. அந்த பொடுகு இருக்கிறவங்க ஆல்ரெடி பொடுகு பிரச்சனை நல்லா இருக்குதுன்னா ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதுதான் ஒன்லி லிமிட்டேஷன் ஃபார் யுவர் இது. அது மாதிரி இன்னொன்று, ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அதிக க்ரோத் கிடைக்குது அப்படின்றது கிடையாது. ஆயில் இஸ் ஃபார் இம்ப்ரூவிங் யுவர் பிளட் சர்க்குலேஷன். அந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் போது என்ன ஆகும், பாடியில் நேச்சுரலாகவே நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா ஸ்கின்னே நல்ல க்ளோயிங்காக காமிக்கும். அதே மாதிரி தான் ஹேருமே. இப்போ நம்ம முடி வந்து ஒரு முடியும் வந்து நம்ம அந்த ஸ்கேல்ப்லேருந்து வளருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரத்த ஓட்டம் இருந்தால் தான் அந்த ஹேர் ஃபாலிக்கிளுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் மசாஜ் கொடுக்குறோமே தவிர நத்திங் எல்ஸ். ஸோ அப்போ அது வந்து நார்மல் ஹேர் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்னது மாதிரி அந்த டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க வந்துட்டு மறுபடி அந்த ஆயில் ஹேர் அவங்களுக்கு ஆல்ரெடி ஆயிலி ஸ்கேல்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க அதுக்கு மேலே மறுபடியும் ஆயில் போட்டு நம்ம அதை மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் ஸ்கின்ல போர்ஸ் இருக்குன்னு சொன்னது மாதிரி ஸ்கேல்ப்லேயும் போர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன தூரங்கள் இருக்கும். ஸோ அதில் போய் இந்த ஆயில் வந்துட்டு கிளாக் ஆயிடும். கிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அதை அடைச்சு அதுலேருந்து மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிரும் அது. ஸோ அந்த ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க வந்துட்டு ஆயில் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து நம்ம மற்றபடி நார்மல் ஹேராக இருக்கிறவங்களுமே வீக்லி 2 to 3 times ஆயில் பண்ணட்டும். ஆயில் பண்ணி நல்ல பிளட் சர்க்குலேஷன் மசாஜுக்கு நல்லது தான். பட் அதை வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே லீவ் ஆன் பண்ணாமல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்லர்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹைட்ரா ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும்? ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரா ஃபேஷியல் அந்த நேம்லேயே தெரியுது உங்களுக்கு. ஹைட்ரா ஃபேஷியல், ஹைட்ரானா வாட்டர், ஃபேஷியல் இஸ் லைக் ஃபேஷியல்னா என்ன, நம்ம மசாஜிங் பண்ணுறது மாதிரி. ஸோ இது பேசிக்கலி என்ன பண்ண, இப்போது நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறதுனால நமக்கு ஃபேஸ் வந்து இப்போது நாளைக்கு மேரேஜ் இருக்குது, நான் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ண போகிறேன், லேமன் டேர்மில் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் இந்த பார்லர் போகிறேன், நான் போயிட்டு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன நெக்ஸ்ட் வீக்கில் மேரேஜ் இருக்குது அப்படின்னு. தே கேன் டூ இட், பண்ணட்டும், அவங்க தப்பு இல்லை. பட் அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணட்டும் அவங்க. ஹைட்ரா ஃபேஷியல்னா என்னென்னா ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணி
ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பேட் செல்ஸ், டெட் ஸ்கின் செல்ஸு, டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பிளட் சர்க்குலேஷனில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கின் க்ளோ ஆகிறது தான் ஹைட்ராஃபேஷியல். அதில் வந்து ஹைட்ரேட் பண்ணுறது, அதை ஸ்கின்னுக்கு வந்து தேவையான சீரம்ஸு, தேவையான அந்த தண்ணி, வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம் நம்ம வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஏன்னா அந்த ஹைட்ராஃபேஷியலில் நிறைய டிப்ஸ் இருக்கும் அந்த மெஷினில். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கின்ல தோரங்களை நம்ம அதை இன்ஃப்யூஸ் பண்ணி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம சும்மாவே நீங்கள் இந்த கையை கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுத்து பாருங்களேன், ஒரு ஆயில் வச்சு அப்படியே மசாஜ் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்கின் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ இதே ஹெல்த்தி ஃபீலிங் தான் வந்துட்டு ஹைட்ராஃபேஷியல் யூ வில் கெட் இட். அது வந்து நம்ம அந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் பண்ணி மசாஜிங் எல்லாம் இதெல்லாம் பண்ணி அந்த கண்ணை சுற்றி அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால் ஹைட்ராஃபேஷியல். இந்த ஹைட்ராஃபேஷியல் மூலமாக டார்க் ஸ்பாட்ஸ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்பிக்கைக்குரியது கிடையாது. ஏன்னா அது வந்து ஸ்பாட் ரிடக்ஷன் ட்ரீட்மெண்ட் கிடையாது. டார்க் ஸ்பாட்ஸ் ரிடக்ஷனுக்கு நிறைய இதை ஹைட்ராஃபேஷியல் பண்ணிவிட்டு கூட அடிஷ்னலாக தேர் ஆர் சோ மெனி அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது லைக் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது பீல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஹைட்ராஃபேஷியல் வந்து பியோர்லி இட்ஸ் அ ஹைட்ரேட்டிங் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். ஹைட்ரேட்டிங் அண்ட் யுவர் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னா என்னென்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஸ்கின்ல மசாஜ் கொடுக்கும்போது அதில் இருக்க அந்த டாக்ஸின்ஸ்னா நம்ம அந்த கெட்ட இதெல்லாம் வந்து ஸ்கின்லேருந்து கிளியர் ஆகி வெளியே வந்துடும் அது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஹைட்ராஃபேஷியல் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணுறோம். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் அண்ட் க்ளோனஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால் ஹைட்ராஃபேஷியல். இப்போ சில பேர் வந்துட்டு லெமன் எல்லாம் வந்துட்டு ஃபேஸில் இந்த டேன் ஆயிடுச்சு அப்படின்னா லெமனை வச்சுலாம் நீங்கள் இது பண்ணலாம், லெமன் ஜூஸ் வச்சு அதை யூ கேன் அப்ளை, அதெல்லாம் பண்ணலாம் மேம். கூலிங் எஃபெக்ட் அதை நான் ஹோம் கேர் ரெமெடி சொன்னேன்ல, டெய்லி எதுவுமே நல்லதில்லை. லெமன் இஸ் அ விட்டமின் சி பேசிக்கலி வந்து இப்போது ஒரு டேன் ரிடக்ஷனுக்கு, பிக்மெண்டேஷன் ரிடக்ஷனுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ விட்டமின் சி, நல்லது தான் அது. பட் கண்ணில் வைக்கிறது சொல்கிறீங்களா? இல்லை, லெமன் ஜூஸ் வந்துட்டு லைக் ஸ்கின்ல அப்ளை பண்ணுவாங்க டேன் ரெடியூஸ் ஆகணுங்கிறதுக்காக. பண்ணலாம், பட் நாட் ரெகுலர்லி. ஏன்னா அதுவுமே வந்துட்டு இட் ஹேஸ் சிட்ரிக் ஆசிட், அதில் ஆசிட் இருக்குல்ல. ஸோ ஆசிட் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மேபி பண்ணலாம், நாட் டெய்லி, ரெகுலர்லி. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கின் கேருக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்கப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஸ்கின் கேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்கின் ஓவராலாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ ரெகுலராக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லும்போது நான் பேசிக்காக ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது. நான் சொன்னது மாதிரி உங்களோட மொத்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்துட்டு ஒரு இது கொடுக்குறது. ஸோ ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தா ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் இது எக்ஸசைஸு, ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் இன்க்ளூடிங் ப்ராப்பர் நம்ம இது சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ரெகுலராக இப்போ நீங்கள் ஒரு நார்மலி ஒரு 8 hours ஸ்லீப் இருக்குது, மார்னிங் எந்திரிக்கிறீங்க. ஸோ டே டைம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் முதல்ல ரெகுலராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சோப் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, சோப் வந்து மேபி பாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸுக்கு வந்து எப்போதுமே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது எதுக்காகனா சோப்பில் வந்து நிறைய அப்ரெசிவ் கெமிக்கல்ஸ் இருக்குது. அப்ரெசிவ் இந்த சென்ஸ் ஸ்கின்னை ரஃபன் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து ஜென்டிலாக ஆக்ட் பண்ணும் உங்கள் ஸ்கின்னுக்கு, மிருதுவாக இருக்கும் அது. ஸோ ஸ்கின்னோட அந்த டோனிசிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப நல்லது. அதுவுமே உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ்லேயுமே நிறைய இருக்குது. சிலருக்கு நல்ல ட்ரை ஸ்கின் டைப்பாக இருக்கும், ஸோ அவங்க ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். சிலர் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க அதுக்குள்ள தனி ஸ்கின். ஸோ இது மாதிரி ஃபேஸ் வாஷ்லேயுமே தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ். செகண்ட், குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வந்து எப்போவும் சிலர் டபுள் வச்சு அப்படியே இது பண்ணி எடுத்துருவாங்க அப்படியே. ஸோ எப்போதுமே அது வந்து ஐ டோன்ட் அட்வைஸ். அதுதான் எப்போதுமே பேட் ட்ரை இப்படி வச்சு இது பண்ணணும். ஜென்டலாக ஆக்ட் பண்ணுங்கள். ஹேராக இருக்கட்டும் இல்லை ஸ்கின்னாக இருக்கட்டும், எப்போதுமே நம்ம எந்த அளவுக்கு அதில் நம்ம மென்மையாக நம்ம அதுக்கிட்ட பிஹேவ் பண்ணுறோமோ அதுவுமே மென்மையாக இருக்கும் அது. ஸோ அதுதான் அதோட ஃபேக்ட். பண்ணிவிட்டு முடிஞ்சால் இஃப் ஆக்சுவலி சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதுதான் நார்மல் ஷெட்யூலு. இப்போ சிலர் எனக்கு சீரம் வாங்க முடியாது, நான் வந்து அந்த அளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரமை ஸ்கிப் பண்ணிவிட்டு, பட் மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். டாப் லேயர் ஷுட் பி யோர் சன்ஸ்க்ரீன். திஸ் இஸ் யுவர் டே கேர் ரொட்டீன். இப்போ சம்மர் சீசனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எகெயின் ஆஃப்டர்நூன் அந்த ஒரு 2 o'clock டைமில் ரீஅப்ளை பண்ணிக்கலாம்.
இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபேஸை நம்ம நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனை ரீஅப்ளை பண்ணிக்கோங்க. வின்டர் சீசன்னா மாய்ஸ்சரைசர் அதிகமாக அப்ளை பண்ணணும். சம்மர் சீசனில் சன்ஸ்க்ரீனை இதை ஜாஸ்தி பண்ணிவிட்டு வின்டர் சீசனில், ஏன்னா வின்டர் சீசனில் யூஸ்வலாக ஸ்கின் வந்துட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற நல்லா ட்ரை ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு எகெயின் ஆஃப்டர்நூன் எகெயின் நைட்டு தூங்க போகும்போது ஒரு வாட்டி கூட அப்ளை பண்ணிக்கலாம். நைட் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்சர் வேறு, ஃபேஸ் வாஷ் வேறு. ஃபேஸ் வாஷ் இஸ் லைக் உங்களை பாடி இதை நல்லா வாஷ் பண்ணுறது. இது கிளென்சர்ன்றது என்னென்னா அது நம்ம இதிலே கிடைக்கும், நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிளென்சர் என்ன பண்ணுவோன்னா உங்கள் ஸ்கின்ல இப்போ நீங்கள் டே டைம் வெளியெல்லாம் போய் ஒர்க் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஃபீல்டு ஒர்க் இருக்கும், சிலர் உள்ளே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் எனிஹவ் அந்த ஸ்கின்ல வந்து எப்படியும் டர்ட் இருக்கும், டர்ட் ஜெர்ம்ஸு எல்லாமே அந்த ஸ்கின்ல கிளாக் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கிளென்சர் அப்ளை பண்ணி ஒரு நல்ல வெட் காட்டன் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா ஸ்கின் நல்லா கிளியர் ஆகும். ஸோ இதனாலேயே வந்து நமக்கு ஆக்னி மேக்ஸிமம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நல்லா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஆக்னி அதிகமாக இருக்கும். ஸோ பட் ஆனால் அவங்க வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா தே மஸ்ட் பி யூஸிங் கிளென்சர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நைட் வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல கிளென்சர் வச்சு நல்ல ஃபேஸ் நல்ல மேக்கப்னா மேக்கப்பை ரிமூவ் பண்ணுங்கள். நல்ல கண்டிப்பாக மேக்கப்போட தூங்கக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அகைன் கிளென்ஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு நல்ல ஸ்கின்னை இது பண்ணிட்டு கிளென்சர் மட்டுமே போட்டாலே போதும். கிளென்சர் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்ல எகெயின் நல்ல ஒரு வெட் காட்டன் வச்சு நல்லா வைப் அவுட் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகும்போது பெட்டர் ஒரு நல்ல ரிப்பேர் சீரம் யூஸ் பண்ணால் ஸ்கின் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு சீரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் வந்துட்டு எதர் நைட் க்ரீமோ இல்லைன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ திஸ் இஸ் தி டே கேர் அண்ட் தி நைட் கேர். இப்போ வந்துட்டு ஸ்கின்லே ஃபேஸ்லேயே வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸை தாண்டி வந்துட்டு நிறைய சர்ஜரிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, போட்டாக்ஸு, நோஸ் சர்ஜரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு முன்னாடியெல்லாம் ஆக்டர்ஸ் அவங்களாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நார்மல் பீப்புளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம வரக்கூடியவங்களே போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் வேணும்னு கேட்டு தான் வருவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 to 40 ஏஜ் தாண்டும் போது 35-40 வயசு தாண்டும் போதே நமக்கு ஃபேஸில் கொஞ்சம் என்ன அந்த ஒரு ஏஜ் லுக்கு வர ஆரம்பிச்சிடும். சின்ன இந்த கண் இருக்குல்ல, கண்ணோட சைடில் வந்துட்டு சுருக்கம், அப்புறம் இந்த சிரிக்கும் போது இந்த இடம் இந்த ஃபோல்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த ரெப்படேட்டிவாக இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் மசிலில் போய் பிளாக் பண்ணுவது. ஓகே, இப்போ நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில மசில்ஸ் ஆக்ட் பண்ணும். தசைகள் இருக்கு இல்லையா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடிய தசைகள் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த மஸ்குலர் ஆக்ஷனை வந்து அது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபோல்டு வந்து ஹைட் ஆகுறது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டா டாக்டர் எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து 60 வயசு ஆனாலும் எனக்கு அதில் ஃபோல்டு விழாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்ம 6 months இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணாது, பட் கொஞ்சம் ஏஜ் கம்மி பண்ணும். ஃபிலிம் ஆக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரிங்கிள்ஸ்க்கு மட்டும் தான் போட்டாக்ஸா இல்லை வேற எதுக்காவது போட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? ரிங்கிள்ஸு, ஃபோல்ட்ஸு, மற்றபடி வேற கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் நிறையத்துக்கு இருக்கு, பண்ணிக்கலாம். சிலர் இந்த முகவாதம்னு சொல்லுவாங்கல்ல, ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட இருக்குது. பட் அதர் தேன் தட் காஸ்மெட்டிக் வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோல்ட்ஸ் ரிங்கிள்ஸ்க்கு போட்டாக்ஸ் வந்து பிள்ளைங்க வெரி. ஸோ உங்களோட கிளினிக்கு அதிகமாக கேட்டு வர்றது அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? பிரைட்டனிங், எல்லாருக்குமே வெள்ளையாகணும், அதுதான் மோஸ்ட்லி வரக்கூடியது. அண்ட் தென் இது ஃபேஷியல் ஹேர் ரிடக்ஷன் கேசஸும் நிறைய வருது. நான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணுங்க இப்போதைக்கு நிறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணதே கிடையாது. யாருக்குமே அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது இந்த பிரச்சனை வந்து இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேஷியல் ஹேர். ஸோ இதுக்கு நிறைய கேசஸ் வருது, ப்ளஸ் பிரைட்டனிங்க்கும் நிறைய கேசஸ் வருது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும், அது போக முடியாமல் ஐயோ அதனால நிறைய பேர் தவிப்பாங்க. அது லேசஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ ஹேர் ரிடக்ஷனுக்கு நான் லேசஸ் சொன்னேன் இல்லையா, அதை வந்து டயோட் லேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் நமக்கு இப்போ ஒரு தழும்பாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸை நம்ம ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு. சிலர் ப்ரெக்னென்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸாக இருக்கும், சிலர் வந்து ஆக்சிடென்ட்ல ஏதாவது விழுந்து அந்த இடத்துல தழும்பாகி அப்படி உள்ள ஸ்கார்ஸாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி அந்த தழும்புகள் எல்லாமே வந்து அதுக்கு தனியாக ஃப்ராக்ஷனல் லேசஸ்ன்னு தனியாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து வித் சிங்கிள் செஷன் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி முடியாது. டிபெண்டிங் ஆன் அது அந்த ஸ்காரோட டெப்த் அண்ட் திக்னஸை பொறுத்து இருக்கும்.
இப்போ சிலது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், சிலர் வந்து இந்த பேர்ன் ஸ்காரில் குக்கர் சூடு வச்சு அந்த மாதிரி இருக்கும், சிலர் அயன் பாக்ஸோட ஸ்கார் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹார்ட்லி நமக்கு ஒரு 6 செஷன்லேயே நம்ம கிளியர் பண்ணி எடுத்துடலாம். பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ஸ்கார் எல்லாம் வந்துட்டு செஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். பட் நல்ல கியூர் ஆகும், டைம் எடுக்கும். ஓகே. ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ், தழும்பு இது எல்லாமே எல்லாமே கியூர் லேசர் இருக்கு. பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களோட கிளினிக்ல வந்துட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? நான் ஆக்சுவலி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் பேசிக் ஹைட்ராஃபேஷியல்லேருந்து பீல் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் பிரைட்டனிங்க்கு, தென் இப்போ ஆக்னி ஸ்கார், இது ஆக்னி கரெக்ஷன்ஸ், அதாவது பருக்களோட நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பருக்களையும் கரெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து அந்த பருக்களோட தழும்புகள் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து லைக் லேசர் மூலியம் கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பீல்ஸ் ட்ரீட்மெண்ட் தனியாக இருக்குது, ஸோ அதுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்கார் கரெக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் நம்ம ஆக்சிடென்ட் ஸ்காராக இருக்கட்டும், இல்லை ப்ரெக்னென்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ண ஸ்ட்ரெச் மார்க்ஸு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ராக்ஷனல் லேசஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த மரூன் சொல்லுவாங்கல்ல, சிலருக்கு வந்து மோல்ஸ் இருக்கும், அழகுக்காக வச்சுருப்பாங்க, அது வேறு. பட் சிலருக்கு நமக்கு தேவையில்லாத இடத்துல மோல்ஸ் இருக்குது, ஸோ அதை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கும் தனி லேசர் இருக்குது, பீக்கோ லேசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே நல்ல கிளியராக இது பண்ணலாம். அது இல்லாமல் டேட்டூ ரிமூவலுக்காகவும் நிறைய பொண்ணுங்க ஆக்சுவலி வராங்க, இப்போது தெரியாமல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அது தேவையில்லாத இடத்துல இருக்கும், கையில் போட்டு வச்சுருப்பாங்க, செஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதுவுமே நம்ம லேசர்ஸ்லேயே அழகாக கரெக்ட் பண்ணிக்கலாம், நல்ல ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். ஹார்ட்லி ஒரு 3 to இப்போ நீங்கள் இங்க் அவங்க என்ன இங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, பட் ஓரளவுக்கு நம்ம ஒரு 3 to 5 செஷன்ஸில் வந்து டேட்டூ அதை கம்ப்ளீட்டாக அது இல்லாத அளவுக்கு பண்ணிக்கலாம் அது. ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம். தென் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டு, வெயிட் லாஸ் இந்த சென்ஸ் நம்ம க்ரையோதெரப்பி இருக்குது. க்ரையோ லைப்போலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கூல் தெரப்பி. அதாவது இப்போ வெயிட்டை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மூலமா லாஸ் பண்ண முடியும். ஆமாம். ஸோ பட் அட் த சேம் டைம் அவங்களும் கொஞ்சம் டயட் கண்ட்ரோலில் இருக்கணும். பட் இது வந்து அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட், அது க்ரையோ மெஷின்னு சொல்லுவாங்க. க்ரையோ மெஷின் அண்ட் இஎம் தெரப்பி ரெண்டுமே, இஎம் ஸ்கல்ப்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது காம்பினேஷனில் போகும். க்ரையோன்னா என்ன பண்ணோன்னா இட்ஸ் எ ஃப்ரீசிங் தெரப்பி, கூல் தெரப்பி மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த பெல்லியில் ஃபேட் இருக்குது, சதை இருக்குது, ஸோ அப்போ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது நம்ம அந்த பாடியில் ஃபேட் செல்ஸ்ன்னு இருக்கும். ஃபேட் செல்ஸ்னால் கொழுப்பு செல்ஸ். ஸோ அந்த கொழுப்பு வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை அதால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தாண்டும் போது, ரொம்ப லோ டெம்பரேச்சர் ஆகும்போது, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆகும்போது அந்த ஃபேட் செல்ஸ் வந்து செத்து போயிடும். ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜி பண்ணும். ஸோ அந்த ஃபேட் செல்ஸை வந்துட்டு உயிரிழக்க செய்யுது. ஸோ அது வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம பாடியில் யூரின் வழியாவோ இல்லை இது வழியாவோ வெளியே எக்ஸ்பெக்ட். நீங்க லைக் ஆப்ரேட்லாம் பண்ண மாட்டீங்க? ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ இன்னொன்று நிறைய பேருக்கு பயப்படுறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது வலிக்குமோ, பெயின்ஃபுல்லாக இருக்குமோன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்காது? பெயின்ஃபுல்லுன்னு சொல்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது இப்போ பீல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை லேசர்ஸாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். இப்போ லேசர் ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது, இப்போ டயோட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஃபேஷியல் ஹேர் ரிடக்ஷன் டயோட் லேசர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே கம்ப்ளீட்டாக ஒரு கூலிங் எஃபெக்ட் தான் இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே ஜம்முன்னு அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு உள்ள அந்த ஃபீலே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே ஏசியும் போட்டு அப்படியே படுத்துருந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் தான் இருக்குமே தவிர அதில் எந்த பெயினுமே இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம குளூட்டத்தையான் இன்ஜெக்ஷனுமே. குளூட்டத்தையான் நம்ம நார்மல் ஐவி ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, நம்ம இதை இப்போ ஒரு நார்மலாக நம்ம பிளட்டுக்கு நம்ம இது பண்ணுவோம்ல, அதே சேம் இது தான். ஒன்ஸ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு மெடிசன் சேர போகுது, அதில் எந்த பெயின்ஃபுல்லாகவே எந்த இதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் வெயிட் லாஸ் ட்ரீட் பண்ணும். ஸோ எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பெயின்ஃபுல்லுன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இட்ஸ் நாட் சர்ஜிக்கல் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் இன்ஜெக்ஷன் வச்சு பண்ணிடுறீங்க. இப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு லைக் நீங்கள் கட்டிங் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணீங்க? இல்லை, நான் சொன்ன மாதிரி அந்த க்ரையோ தெரப்பின்றது இட்ஸ் அ ஃப்ரீசிங் தெரப்பி. ஸோ அதில் என்னென்னா ஒரு 2 இதே மாதிரி ஒரு 2 பீஸ் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேட் ரிடக்ஷன் தேவை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெல்லியில் தேவையா, அதில் ஜஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு 1/2 hour அப்படியே இது மாதிரி ஏசியில் போட்டு அப்படியே அவங்க படுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா உள்ளே வந்துட்டு நம்ம அந்த ஃபேட் செல்ஸை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணும். ஸோ அது வந்து நமக்கு தெரியவே செய்யாது, ஒரு கூலிங் எஃபெக்ட் மட்டும் தான் அவங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுலேயுமே கம்ப்ளீட்லி பெயின் இருக்குது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்லி பெயின்லெஸ், அதனால பயப்பட வேண்டாம். ஓகே. ஸோ உங்கள் கிளினிக் எங்கெங்கெல்லாம் மேம் இருக்குது சென்னையில்? ஆக்சுவலி நாங்கள் வந்து கன்னியாகுமரி, சென்னை,
திருச்சி 3 இடத்துல இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து அப்ராடில் ஆக்சுவலி நாங்கள் இப்போ யூகே அண்ட் துபாய் 2 இடத்துலையும் வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இப்போ. ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, மேபி கம்மிங் ஒரு 6 monthsல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிரேட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். இட் வாஸ் அ லவ்லி கான்வர்சேஷன் வித் யூ. தேங்க்யூ. அண்ட் இவங்களோட கிளினிக் பேரு ஜெரிஷ் டென்டோ ஃபேஷியல் அண்ட் காஸ்மெட்டிக் லேசர் சென்டர். அண்ட் இது அடையாரில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு.